மாநிலம் முழுவதும் அரசியல் மாற்றத்தை விரும்பும் மனநிலை வாக்காளர்களிடையே உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வருவாரா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் தீவிரமாக பேசப்படுகிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் எடப்பாடிதான் அடுத்த முதல்வர் என்ற கோஷம் தரை மட்டத்திலேயே வலுவாக ஒலிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாக மக்கள் மத்தியில் உருவாகியுள்ள அதிருப்தி தற்போது மாற்றத்திற்கான உறுதியான மனநிலையாக மாறி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் நகர்வுகளை மிகவும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுத்து மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்கள் மூலம் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு கிடைக்கும் வரவேற்பும் கூட்டத்தின் அதிகரிப்பும் மாற்றம் நிச்சயம் என்ற நம்பிக்கையை அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் உறுதியாக உருவாகியுள்ளது. கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்கள் வரை அவரின் ஆதரவு விரிவடைந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசியல் செயல்பாடுகள் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள் இந்த மாற்று குரலை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் சில முக்கிய வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறாதது போன்ற குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பி வருகின்றன. இந்த அரசியல் சூழலில் கூட்டணி அமைப்புகள், வாக்கு வங்கி கணக்கீடு மற்றும் பிராந்திய ஆதரவு ஆகியவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையக்கூடும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மேலும் அடுத்த முதல்வர் எடப்பாடிதான் என்ற கருத்தும் தற்போது வெறும் அரசியல் வாசகமாக இல்லாமல் ஒரு வலுவான அரசியல் அலை போல மாறி வருகிறது. பல இடங்களில் மக்கள் நேரடியாகவே மாற்றத்தை விரும்புகிறோம் என்று கூறுவது அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் வரும் தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இறுதியாக மக்கள் தீர்ப்பே அனைத்தையும் நிர்ணயிக்கும் என்றாலும் தற்போது நிலவரம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது.